வங்கியில் பணம் எடுப்பதற்கும் செலுத்துவதற்கும் வங்கி அலுவல் நேரத்தில் சென்றால்தான் முடியும் என்ற நிலையை மாற்றி வாடிக்கையாளர்களின் வசதிக்காகவும் வங்கி ஊழியர்களின் பணிச்சுமையை குறைப்பதற்காகவும் எந்த வங்கியிலும் எப்போது எங்கு வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ள ஏற்படுத்தப்பட்டதுதான் ஏடிஎம் என்கின்ற ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். வங்கி வாடிக்கையாளர்கள் வங்கி வழங்கியுள்ள டெபிட் கார்டு அட்டையை வைத்திருந்தால் 24 மணி நேரமும் அருகிலுள்ள வங்கி ஏடிஎம் கிளைக்கு சென்று பணம் எடுக்க முடியும். இந்த வசதி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்து வருகிறது. அண்மையில் வங்கி ஏடிஎம்களில் நூதன முறையில் திருட்டு நடப்பதாகவும் வங்கி வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் இருந்து பணம் மாயமாவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. வங்கி ஏடிஎம்மை இயக்க தெரியாதவர்களுக்கு உதவுவது போல் நடித்து அவர்களின் வங்கி அட்டையை வாங்கி அவர்களின் ரகசிய குறியீட்டு எண்ணை தெரிந்து கொண்டு அட்டையை திருப்பிக் கொடுக்கும்போது அதை மாற்றிவிட்டு அவர்கள் சென்ற பின்னர் பணத்தை எடுத்து விடுகிறார்கள். பண அட்டையை சொருகும் இடத்தில் ஸ்கிம்மர் என்ற கருவியை பொருத்தி அல்லது எலக்ட்ரானிக் அட்டையை பொருத்தி வீடியோ பதிவு செய்து நமது ரகசிய குறியீட்டு எண்ணை அறிந்து போலி அட்டையை தயாரித்து பணத்தை எடுத்து விடுகிறார்கள். ஏடிஎம் மிஷின் மீது கனரக வாகனத்தை மோத செய்து பணத்தை எடுப்பது, ஏடிஎம் மிஷினை அப்படியே தூக்கி சென்று விடுவது போன்ற செய்திகள் நாளிதழ்களில் வந்த வண்ணம்தான் உள்ளன. வங்கி வாடிக்கையாளர்கள் உஷாராக இல்லாவிட்டால் நாம் வங்கியில் வைத்திருக்கும் பணம் முழுவதும் காணாமல் போக வாய்ப்பிருக்கிறது. சமீபத்தில் புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள எஸ்பிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையத்தில் ஒருவர் பணம் எடுக்க சென்றுள்ளார். அந்த ஏடிஎம் மையத்தில் பாஸ்வேர்ட் பதிவு செய்யும் பகுதியில் மர்ம அட்டை ஒன்று ஒட்டப்பட்டிருப்பதை பார்த்துள்ளார். அந்த அட்டையை எடுத்து பார்த்தபோது அதில் மெமரி கார்டு, சிப் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்தன. உடனே அதை வீடியோவாக பதிவு செய்து ஏடிஎம் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சென்னையிலிருந்து அவரை சைபர் கிரைம் பிரிவு போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். மேலும் அவரிடமிருந்து லேப்டாப், கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. வங்கி ஏடிஎம்மில் இவர்கள் நுழைந்ததும் கேமராவின் இயக்கத்தை வேறு பக்கம் திருப்பி விடுகிறார்கள் அல்லது மறைத்து விடுகிறார்கள். வங்கி ஏடிஎம்களில்தான் இப்படி நடக்கிறதென்றால் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டை கடைகளில் ஸ்வைப் செய்யும் போது மெஷின்களில் ரகசிய பதிவு செய்யும் கருவியை பொருத்தி நம் ரகசிய குறியீட்டு எண்ணை தெரிந்து கொண்டு போலி கார்டு தயாரித்து பணத்தை எடுப்பதும் ஒருபுறம் நடந்து வருகிறது. வங்கி வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் நிறுத்தி கொண்டு வரப்பட்ட இந்த ஏடிஎம் கார்டு முறையினால் இப்போது எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் சேமித்த பணத்தை இழக்கவும் நேரிடும். வங்கி ஏடிஎம் கார்டு வாடிக்கையாளர்கள் பின்வரும் சில வழிமுறைகளை பின்பற்றினால் பணத்தை இழப்பதிலிருந்து தப்பிக்கலாம். ஏடிஎம் அட்டையை சொருகும் கருவியின் மேற்புறத்தில் ஸ்கிம்மர் கருவி பொருத்தி இருப்பார்கள். அதை அகற்றினால் வந்துவிடும். அவ்வாறு இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அட்டையை சொருகும் முன்பு அந்த இடத்தில் அட்டையோ எலக்ட்ரானிக் பேப்பர் கருவியோ பொருத்தியிருந்தால் அதை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும். பின் நம்பரை டைப் செய்யும் போது அருகில் இருப்பவர் அதை கவனிக்காத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பணம் எடுக்கும் போது பேச்சு கொடுப்பவர்களை தவிர்க்க வேண்டும். ஏடிஎம் அட்டையின் பின்புறத்தில் பின் நம்பரை ஞாபகத்திற்காக எழுதி வைத்தல் கூடாது. பின் நம்பரை நம் ஞாபகத்தில் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆள் அரவமற்ற இடங்களில் ஏடிஎம்மை கையாளும் போதும், இரவு நேரத்தில் காவலாளி இல்லாத ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்கும் போதும் பாதுகாப்புடன் செல்வது நல்லது. ஏடிஎம் கார்டு தொலைந்து போனால் வங்கி கொடுத்துள்ள தொலைபேசி எண்ணுக்கு தகவல் தெரிவித்து அட்டையை முடக்க வேண்டும். வங்கி அட்டை தொலைந்து போனால் நாமே அதை ஸ்மார்ட் போன் ஆப் மூலம் தடை செய்ய முடியும். இந்த வசதி விரைவில் வர இருக்கிறது. வங்கி ஏடிஎம் அட்டை உபயோகப்படுத்துவதில் நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் பணத்தை இழந்து ஏமாற நேரிடும். ஏடிஎம் கார்டு பயன்பாட்டில் கவனமாயிருப்போம். வியர்வை சிந்தி உழைத்த நம் பணத்தை பாதுகாத்திடுவோம்.